வெல்கம் டு மோனிஷா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்டியாக மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அரவை மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தேவையான அளவு பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஊற வச்ச புளி எடுத்துக்கோங்க, அதையும் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சள், பெருங்காயம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டு ஸ்டவ் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றின பிறகு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 15 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வெந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ருசியான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.